CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராகும் கனவுடன் உள்ள பொருளியல் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 8 பார்ட் நம்பர் 16. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பி வைக்கப்படும். இந்த வினாக்களை பார்த்து நீங்கள் தேர்வு எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். அதற்கு நீங்கள் கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் தேர்வு எழுதி வெற்றி பெறுங்கள். இப்போ இந்த வீடியோ முதல் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால், இந்த தேர்வானது தினமும் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு தினந்தோறும் வினாக்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு அன்றைக்கே தேர்வு வைக்கப்படுகிறது. இந்த தேர்வு உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 376வது கேள்வி. வரி செலுத்துவதால் ஏற்படும் நுகர்வு மற்றும் சேமிப்பு குறைவு என்பது டேஷ். வரி செலுத்துவதால் ஏற்படும் நுகர்வு மற்றும் சேமிப்பு குறைவு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நேர்முக உண்மை சுமை, மறைமுக உண்மை சுமை, நுகர்வு சுமை, சேமிப்பு சுமை. 377வது கேள்வி. மற்றவருடைய பணத்தை வாங்கி பிறிதொருவருக்கு செலவு செய்தால் அங்கு விரயம் டேஷாக இருக்கும். மற்றவருடைய பணத்தை வாங்கி பிறிதொருவருக்கு செலவு செய்தால் அங்கு விரயம் டேஷாக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குறைவாக, மிக குறைவாக, அதிகமாக, ஏற்ற இறக்கமாக. 378வது கேள்வி. பெயரளவு சுமை மற்றும் சக்தி வாய்ந்த சுமை என்று வரிச்சுமையை பிரித்தவர் டேஷ். பெயரளவு சுமை மற்றும் சக்தி வாய்ந்த சுமை என்று வரிச்சுமையை பிரித்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஹிக்ஸ், கீன்ஸ், மார்ஷல், காரல் மார்க்ஸ். 379வது கேள்வி. பெயரளவு வரிச்சுமை என்பது டேஷ். பெயரளவு வரிச்சுமை என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மறைமுக பண வரிச்சுமை, தொழில் வருமான வரி, தனிநபர் வருமான வரி, நேரடி பண வரிச்சுமை. 380வது கேள்வி. வரிச்சுமையில் 5 வகைகளை கூறியவர் டேஷ். வரிச்சுமையில் 5 வகைகளை கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மஸ்க்ரேவ், ஆடம் ஸ்மித், ஹிக்ஸ், மார்ஷல். 381வது கேள்வி. பல வகையான வரிகளை தவிர்க்க வேண்டும் என்பது டேஷ் கோட்பாடு ஆகும். பல வகையான வரிகளை தவிர்க்க வேண்டும் என்பது டேஷ் கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குவிப்பு கோட்பாடு, சிதறி பரவுதல் கோட்பாடு, கீன்ஸின் கோட்பாடு, ஏதும் இல்லை. 382வது கேள்வி. சிதறி பரவுதல் கோட்பாட்டை கூறியவர்களுள் ஒருவர். சிதறி பரவுதல் கோட்பாட்டை கூறியவர்களில் ஒருவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மஸ்க்ரேவ், ஹிக்ஸ், கேனாட், அனைவரும். 383வது கேள்வி. மான்ஸ்ஃபீல்டு என்பவர் டேஷ் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞராவார். மான்ஸ்ஃபீல்டு என்பவர் டேஷ் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞராவார்.
இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. 384வது கேள்வி. வரி பணம் வசூலிப்பது சிரை என்னும் இரத்தக் குழாயில் ஓர் ஊசியை இறக்கி இரத்தம் உறிஞ்சுவது போலாகும் என்று கூறியவர். வரிப்பணம் வசூலிப்பது சிரை என்னும் இரத்தக் குழாயில் ஓர் ஊசியை இறக்கி இரத்தம் உறிஞ்சுவது போலாகும் என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மஸ்கிரேவ், மான்ஸ்ஃபீல்ட், ஹிக்ஸ், கேனாட். இப்போ நம்ம 385வது கேள்வி பார்க்குறோம். வரி என்பது ஒரு நீர் நிறைந்த குளத்தின் மேற்பரப்பில் விழுகின்ற பெரிய கல்லை போன்றதாகும் என்று கூறியவர். வரி என்பது ஒரு நீர் நிறைந்த குளத்தின் மேற்பரப்பில் விழுகின்ற பெரிய கல்லை போன்றதாகும் என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கேனாட், ஹிக்ஸ், மான்ஸ்ஃபீல்ட், மஸ்கிரேவ். 386வது கேள்வி. நவீன வரிச்சுமை பற்றிய கோட்பாட்டை உருவாக்கியவர். நவீன வரிச்சுமை பற்றிய கோட்பாட்டை உருவாக்கியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கேனாட், மான்ஸ்ஃபீல்ட், மஸ்கிரேவ், டால்டன். 387வது கேள்வி. நவீன வரிச்சுமை கோட்பாட்டை ஆதரித்தவர்களில் ஒருவர். நவீன வரிச்சுமை கோட்பாட்டை ஆதரித்தவர்களில் ஒருவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆடம் ஸ்மித், எட்ஜ்வர்த், டால்டன், மான்ஸ்ஃபீல்ட். 388வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் நவீன வரிச்சுமை கோட்பாட்டில் எது ஏற்கக்கூடியது? கீழ்கண்டவற்றில் நவீன வரிச்சுமை கோட்பாட்டில் எது ஏற்கக்கூடியது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் வருமானம் மீது வரி விதிப்பது, அனைவருக்கும் வரி விதிப்பது, முதலாளிகளுக்கு மட்டும் வரி விதிப்பது, உபரி மீது வரி விதிப்பது. 389வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது வரிச்சுமையை நகர்த்துவதை நிர்ணயிக்கும் காரணிகளுள் ஒன்றாகும்? கீழ்கண்டவற்றில் எது வரிச்சுமையை நகர்த்துவதை நிர்ணயிக்கும் காரணிகளுள் ஒன்றாகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் அங்காடி அமைப்பு, நுகர்வோரின் முன் அனுபவமின்மை, விலையை நிர்ணயிக்கும் முறை, எதுவும் இல்லை. 390வது கேள்விக்கு வந்துட்டோம். உற்பத்தி மீதான வரி விதிப்பின் விளைவுகளை டால்டன் டேஷாக பிரிக்கிறார். உற்பத்தி மீதான வரி விதிப்பின் விளைவுகளை டால்டன் டேஷாக பிரிக்கிறார். என்னுடைய ஆப்ஷன்ஸ் 4ஆக, 5ஆக, 3ஆக, 6ஆக. 391வது கேள்வி. வரிச்சுமை பற்றிய மன இயல் அணுகுமுறையை வழங்கியவர் டேஷ். வரிச்சுமை பற்றிய மன இயல் அணுகுமுறையை வழங்கியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எட்ஜ்வர்த், ஜேஎஸ் மில், டால்டன், மான்ஸ்ஃபீல்ட். 392வது கேள்வி. பயன்பாடு இழப்பு வரி செலுத்தும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பது டேஷ் கொள்கையாகும். பயன்பாடு இழப்பு வரி செலுத்தும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பது டேஷ் கொள்கையாகும். சம விகிதாச்சார தியாகம், சம இறுதிநிலை தியாகம், முழு சம தியாகம், ஏதுமில்லை. 393வது கேள்வி. வரிச்சுமையில் பாரபட்சமின்மை அணுகுமுறை என்பது. வரிச்சுமையில் பாரபட்சமின்மை அணுகுமுறை என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பணத்தை கொண்டு பயன்பாட்டையும் தியாகத்தையும் அளவிடுதல், பணத்தை கொண்டு பயன்பாடு இழப்பை அளவிடுதல், பணத்தை கொண்டு தியாகத்தை அளவிடுதல், மேற்கண்ட அனைத்தும். 394வது கேள்வி. ஒருவர் தன் அரசிடமிருந்து பெறுகின்றவைகளுக்கு அரசு எவ்வளவு செலவு செய்கிறதோ அதனை வரியாக அவர் செலுத்த வேண்டும் என்பது டேஷ் கோட்பாடாகும். ஒருவர் தான் அரசிடமிருந்து பெறுகின்றவைகளுக்கு அரசு எவ்வளவு செலவு செய்கிறதோ
அதனை வரியாக அவர் செலுத்த வேண்டும் என்பது டேஷ் கோட்பாடாகும். குவிப்பு கோட்பாடு, சிதறி பரவுதல் கோட்பாடு, பணிகளின் கோட்பாடு, தேவை கோட்பாடு. 395வது கேள்வி. தேவை நெகிழ்ச்சி அளவற்றது, அளிப்பு நெகிழ்ச்சி 0 என இருந்தால் முழு வரிச்சுமையும் டேஷின் மீது இருக்கும். தேவை நெகிழ்ச்சி அளவற்றது, அளிப்பு நெகிழ்ச்சி 0 என இருந்தால் முழு வரிச்சுமையும் டேஷின் மீது இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வாங்குவோரின் மீது, விற்பனையாளரின் மீது, அனைவரின் மீது, உற்பத்தியாளரின் மீது. 396வது கேள்வி. தேவை நெகிழ்ச்சி 0, அளிப்பு நெகிழ்ச்சி அளவற்றது என இருந்தால் முழு வரிச்சுமையும் டேஷின் மீது இருக்கும். தேவை நெகிழ்ச்சி 0, அளிப்பு நெகிழ்ச்சி அளவற்றது என இருந்தால் முழு வரிச்சுமையும் டேஷின் மீது இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அனைவரின் மீது, உற்பத்தியாளரின் மீது, விற்பனையாளரின் மீது, வாங்குவோரின் மீது. 397வது கேள்வி. தேவை நெகிழ்ச்சி அளிப்பு நெகிழ்ச்சியை விட குறைவாக இருக்கும் எனில் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். தேவை நெகிழ்ச்சி லெஸர் தேன் அளிப்பு நெகிழ்ச்சி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனில் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வாங்குவோர், விற்பனையாளர், உற்பத்தியாளர், அனைவர். 398வது கேள்வி. தேவை நெகிழ்ச்சி கிரேட்டர் தேன் அளிப்பு நெகிழ்ச்சி எனில் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். தேவை நெகிழ்ச்சி அளிப்பு நெகிழ்ச்சியை விட அதிகமாக இருக்கும் எனில் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். இதுதான் இந்த வினாவினுடைய அர்த்தம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வாங்குவோர், விற்பனையாளர், உற்பத்தியாளர், அனைவர். 399வது கேள்வி. அளிப்பு கோடு நெகிழ்ச்சியற்றதாக இருந்தால் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். அளிப்பு கோடு நெகிழ்ச்சியற்றதாக இருந்தால் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உற்பத்தியாளர், அனைவர், விற்பனையாளர், வாங்குவோர். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 8னுடைய 400வது கேள்விக்கு வந்திருக்கோம். தேவை கோடு நெகிழ்ச்சியற்றதாக இருந்தால் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். தேவை கோடு நெகிழ்ச்சியற்றதாக இருந்தால் அதிக வரிச்சுமை டேஷ் மீது இருக்கும். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: வாங்குவோர், அனைவர், விற்பனையாளர், உற்பத்தியாளர். அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது அதற்கான மதிப்பெண்களையும் உங்களது விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த தேர்வை நீங்களும் எழுத வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் பெற்று நீங்களும் தேர்வு எழுதலாம். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் வெற்றியை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.